ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் கேசரி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேசரிக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கும் இந்த கேசரி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து செய்யறதுனால. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பிரசாதமாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் கேசரி தான் செய்ய போகிறோம். கேசரிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அரை கப் ரவா எடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த அரை கப் ரவைக்கு டபுளாக தேங்காய் பூ தூவி வச்சுருக்கேன். நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். நெய் ரவா எடுத்துக்கிட்ட கப்பால் 1/4 கப் வச்சுருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா ரவா எடுத்துருக்கோம்ல, அதாலே 1/4 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். ரவை பாதி மெஷர்மெண்ட் கப்பால் பாதி கப் எடுத்துருக்கோமாங்க. அதில் அந்த ரவையோட அளவோட 1/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இதான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் கேசரி செய்யறதுக்கு இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடேறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்துக்கலாம். இந்த கருப்பு திராட்சையும் ஒரு 10 சேர்த்துருக்கேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ திராட்சையெல்லாம் உப்பி வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நான் வறுபட்டுடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பூவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நமக்கு 1 கப் ரவானா 3 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். அதில் 1/2 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த தேங்காவை அரைச்சி பால் பிழிஞ்சி எடுத்துக்கலாம். தேங்காவை அரைச்சிட்டு வந்துட்டேன், வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் புழிஞ்சி எடுத்தாச்சு. கலந்து எடுத்துக்கலாம் தேங்காய் பாலும் தண்ணியும். சாரி, முந்திரி திராட்சை வறுத்து அதே நெய்யிலே ரவையை வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மீடியம் சிம் வச்சுக்கோங்க. வச்சு வருங்க, ரவை தீயாமல். நல்லா வறுபட்டுருச்சு ரவை. ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ பாருங்கள், ரவை எடுத்த கப்பாலேயே தேங்காய் பால் அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பால் 1/2 கப் ரவை எடுத்துருந்தேன். 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அதே 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 3 கப் எடுத்துக்கோங்க. ரவை எடுத்துருக்கிறதுக்கு 3 கப் அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரவையை கொட்டி கிண்டிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, தேங்காய் பால் தண்ணி. இப்போ ரவையை வறுத்து அதை கொட்டி கிண்டிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நல்லா கொதிச்சு ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. தெரியுதா? ரவா நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சு வேகட்டும். வெந்ததும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவா நல்லா வெந்து வந்துடுச்சு. 1க்கு 1/2 சர்க்கரை எடுத்துக்கணும். நான் கம்மியாக சேர்க்கறதுனால 1/4 எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கிடலாம். சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் இலகுன மாதிரி வரும். சர்க்கரையும் ரவையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும் தேங்காய் பால் கேசரி. எந்த ஃபுட் கலர் இப்போ பாருங்கள், நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லை. சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டி மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு
ஒரு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு மூடி வச்சுட்டு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கேசரி நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள் தேங்காய் பால் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன். நம்ம தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம்லாம் அதெல்லாம் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். சூப்பரான சுவையில் தேங்காய் பால் கேசரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. வாசனையே கமகமன்னு தேங்காய் பால் வாசனை அப்படியே சூப்பராக வருது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் மொத்தமாக நான் 1/4 கப் நெய் எடுத்துருந்தேன். ரவா எடுத்த கப்பால். உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம்னா நீங்கள் இன்னும் கூட நெய் சேர்த்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். தேங்காய் பால் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதும் செம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சால் தான் ஆறுனதும் கட்டியாகாமல் இருக்கும். செமையாக சூப்பராக தேங்காய் பால் கேசரி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருந்த 1/4 கப் நெய்யில் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் தேங்காய் பால் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான சுவையில் தேங்காய் பால் கேசரி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக தேங்காய் பால் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.